வாங்க, ஒரு சேமியா கிச்சடி தான் இது. கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 கப்பு சேமியா விட்டு எல்லாமே நல்லா வறுபடுற மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து தனியாக பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிட்டு திரும்ப கொஞ்சம் அந்த கடாயிலே எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி 2 போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு தக்காளியை கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அப்புறம் கேரட்டு பீன்ஸையும் போட்டு வதக்கின பிறகு தக்காளி போடுங்க. நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/2 ஸ்பூனு ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூனு கறி மசாலா பொடி, 1/2 ஸ்பூன் வீட்டு மசாலா பொடி நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க. மூடி வச்சு கொதித்த உடனே சேமியாவை கொட்டி மூடி வச்சு அப்பப்போ திறந்து கிளறி விடுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் பேபி கார்ன் இருந்து அதையும் போட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. சாப்பிட்றப்ப திறந்து எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும்.